பிரியமானவர்களே, இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சங்கீதம் 103 அதிகாரம் 17, 18 வசனம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளின் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய கிருபையை யாருக்கு தருகிறார்? அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபை பாராட்டுகிறார். எதிலிருந்து? நம்முடைய பயத்திலிருந்து நீக்கும்படியாய் தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, பிசாசுக்கு அல்ல, பிரச்சனைகளை கண்டு அல்ல, அல்லது குழப்பத்தை கண்டு பயப்படாதபடி, நம்மை நெருக்குகிற காரியங்களை குறித்து பயப்படாதபடி, தேவனிடத்திலே யார் பயப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய நீதி, அவர் யாருக்கு நீதி செய்வார்? அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரை தலைமுறையாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவருடைய உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம் போன்று. தம்முடைய பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையை தேவன் அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கு அவர் உடன்படிக்கையாக தம்முடைய வார்த்தையாகிய கட்டளையை வைத்து விட்டு போகிறார். அந்த கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பங்களை, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபையை பாராட்டி, உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி கிடைக்காத இடத்திலே தேவனே நீதி செய்வார். அதே போல கர்த்தர் தாம் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை உங்களோடு ஒரு ஒப்பந்தமாக ஆண்டவர் உடன்படிக்கை நிலை நிறுத்துவார். உங்கள் தலைமுறை மட்டுமல்ல, உங்கள் சந்ததி முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் செபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறவராயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கையை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிய அல்லது பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த 3 காரியங்களையும், கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கும்படியாக, அதே போல கர்த்தர் எப்பொழுதும் எந்த காலத்திலும் அவர்களுடைய ஆபத்து காலத்திலே நீதி செய்யும்படியாக, மூன்றாவதாக ஆண்டவரே நீர் அவர்களோடு பிள்ளைகள் தலைமுறையா நீர் செய்த உடன்படிக்கை அவர்கள் நினைவு கூறும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். உடைய வேத வசனமே சத்தியம். இந்த சத்திய வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, ஆண்டவர் ஸ்தோத்திரம், உணர்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள், பயங்கள், பதற்றங்கள், ஆண்டவர் சூழ்நிலைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் உம்முடைய கிருபை நிமித்தமாக அவர்களுடைய கட்டுகளை அறுத்து, ஆண்டவரே அவர்களுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து, அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் மனமகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் தாமே நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். குடும்பத்திலே தேவனுடைய சமாதானம், கிருபை, ஆரோக்கியம், ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன் இவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவ கிருபை பாராட்டும்படியாகவும், அதே போல ஆண்டவரை கர்த்தர் நீர் நீதி செய்கிறவராகவும், அதே போல உம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா விதமான பயத்திற்கும் நீங்களாக்கி கர்த்தரிடத்திலே திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.